ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 10th 11th ரிசல்ட் வந்துச்சு. அதனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். பாஸ் ஆன பசங்க ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து என்னவோ அதை மூவ் பண்ணுங்கள். நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு டவுன் ஆகிற பசங்களுக்காக சொல்கிறேன். டவுன் ஆகாதீங்க. மார்க்குன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ முடியலன்னா அடுத்த அரியர் எக்ஸாம் எழுதுங்க, இல்லை அடுத்த பேட்சில் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு அதுக்கு ஃபீல் பண்ணுறது, எதுனா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இல்லைல்ல. அது வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, படிக்கும் போதே டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து உன்னால் என்ன முடியுமோ 35 மார்க்குக்கு என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணி நீ படித்து பாஸ் பண்ணியிருந்தேன்னா ஓகே, டன். படிக்க சொல்லும் போது படிக்கலை, மார்க் வந்தப்புறம் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு கஷ்டப்பட்டு தப்பான முடிவு எடுத்து பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டம், டீச்சர்ஸ்க்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை. அதனால் வந்து அது வந்து ஜஸ்ட்டு மார்க் தான். மார்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. மார்க் எடுத்திருந்தால் உன்னோட லைஃபுக்கு ரொம்ப நல்லது. மார்க் எடுக்க முடியலையா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்து அரியர் எக்ஸாம் வருது, இல்லை அடுத்த பேட்சில் உன்னால் பொறுமையாக படிக்க முடியும்னா அடுத்த பேட்சில் போட்டு படித்து பாஸ் ஆகிடு. நீ வந்து ஃபெயில் ஆகிட்ட, இல்லை மார்க் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன்னா அந்த கஷ்டத்தை, அந்த வெறியை நீ எங்கே காட்டணுன்னா, அடுத்து எக்ஸாம் எழுத போகிறல்ல அதில் வெறியாக படித்து நம்ம இதில் வந்து பாஸ் ஆகே ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு அந்த வெறியை வந்து உன்னோட படிப்பில் எஃபர்ட்டாக போட்டு அதில் நல்லபடியாக பாஸ் ஆகி நீ என்ன மார்க் எதிர்பார்த்தியோ அந்த அளவுக்கு அந்த மார்க் எடுத்து பாஸ் ஆகி வெளியே வந்து சந்தோஷமாக அடுத்து என்ன இருக்கோ அதை செய். இது ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா இதோட லைஃப் வந்து முடிஞ்சிருது இல்லை. உன்னோட பேஸ் வந்து 10th 11th 12th அதை முடிச்சிருன்றதுக்காக தான் படி மார்க் எடுன்னு சொல்லுவாங்களே தவிர ஃபெயில் ஆகிட்டா இதுதான் அவ்வளோதான், இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை, எதுவுமே முடிஞ்சிருச்சு அப்படி கிடையாது. ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட்டு மூவ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வை. நெக்ஸ்ட்டு மூவ் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கணும், உன்னோட ஃபால்ட்டெலாம் என்னென்னு கண்டுபிடிச்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எஃபர்ட் போட்டு என்னென்ன டவுட்டோ அதெல்லாம் கேட்டு நல்லா படித்து நல்ல ஸ்கோர் எடுத்து அடுத்து என்ன நீ மூவ் பண்ண போறியோ அதில் போயிட்டே இரு. அதனால் வந்து ஃபெயிலான பசங்களாம் வந்து தயவு செஞ்சு தப்பான முடிவோ இல்லை ஹர்ட் ஆகிறதோ இல்லை அழுதுகிட்டே இருக்கிறதோ அதெல்லாம் வேண்டாம். அடுத்து எப்படி வந்து மூவ் பண்ணணும், அதுக்கு அடுத்து எப்படி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றத மட்டும் ஃபார்முலாவாக கொண்டு போங்க. எல்லாருமே ஜெயிக்க முடியும், எல்லாருக்கும் எல்லாமே வரும். அதுக்கு என்ன வேணும்னா ஹார்ட் ஒர்க் தான் வேணும். ட்ரை பண்ணி பாரு, எதுவுமே வராதுன்னு இல்லை, ட்ரை பண்ணி பாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஃபெயிலான பசங்களாம் நெக்ஸ்ட் டைம் இப்போயே அரியர் வருது அதில் ட்ரை பண்ணு, இல்லை இப்போ முடியாதுன்னா அடுத்த பேட்சில் போட்டு அழகாக பாஸ் ஆகிடு. கஷ்டப்படாத, எல்லாமே வரும், எல்லாருக்கும் வரும், சரியா? அதனால் கஷ்டப்படாத, நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்யூ.